ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சின்ன சின்ன சந்தோஷங்கள். இன்றைய நாளோட அவசர கதியில் நாம் அளவுக்கு அதிகமாகவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். நிறைய தேடுறோம், நிறைய வேண்டுறோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். இது புத்தரோட பொன்மொழிகளில் முக்கியமான ஒன்று. புத்தர் அன்று சொன்ன வார்த்தைகள் இப்போது நமக்கு தேவையான கருத்தாக இருக்கு. ஆமாம், ஒவ்வொருத்தருமே நம்ம இருப்பை நிரூபித்து கொள்ள துரிதமாக ஓடுறோம் அல்லது பணி செய்கிறோம். வெற்றி என்னும் 3 எழுத்து மந்திரத்தை தினம் சொல்லிக்கொண்டே நமது வீட்டை மறந்து, உறவுகளை மறந்து, நமக்கான கடமைகளை மறந்து நாம் ஓடிக்கொண்டே இருக்கோம். நாம் வெற்றி பெற்று விட்டதாக நினைக்கும் அந்த தருணத்தை திரும்பி பார்க்கும்போது நாம் இழந்துவிட்ட மகிழ்வான தருணங்கள் நம்மை பார்த்து சிரிக்கத்தான் செய்யுது. அப்போது பெற்ற வெற்றி நினைத்து மகிழ்வதா அல்லது இழந்துவிட்ட அந்த தருணங்களை எண்ணி வேதனைப்படுவதா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஒவ்வொருவருக்கும் வெற்றி அப்படிங்கிறது எவ்வளவு அவசியமோ அதே போல வாழ்க்கையில வரும் சிறு சிறு மகிழ்ச்சிகளும் அவசியம் தானே. ஒரு தொழிலதிபர் சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்துல இருப்பவர். அவருடைய பண்பும் அன்பும் பார்த்து வியக்காதவங்களே இல்லை. அவர் ஈடுபட்டிருந்த தொழில அவர் தான் முன்னணியில இருந்தார். காலம் போச்சு. அவருக்கு வயது மூப்பு ஆனதுனால தொழிலை மறந்து மகன்கிட்ட விட்டு விட்டு அழைக்கும் கூட்டங்களுக்கு செல்வது, அங்கு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு தன்னோட நேரத்தை வீணடிக்காம தனது பொழுதுகளை மதிப்பு மிக்கதாக ஆக்கி கொண்டிருந்தார். இவர் ஒவ்வொரு மேடையிலுமே தவறாம ஒரு விஷயத்தை பதிவு செய்தது அனைவரோட கவனத்திலையுமே வந்தது. அந்த விஷயம் எது தெரியுமா? அவர் பேசிய சாரத்தின் தொகுப்பு இதுதான். நான் இப்போது வேண்டுமானா மிகப்பெரிய வெற்றி பெற்ற மனிதராக உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஆனா உண்மையில நான் ஒரு விஷயத்துல தோற்றுவிட்ட மனிதனாகவே இங்கு குற்ற உணர்வோட இருக்கேன் என்பது நான் மட்டுமே உணர்ந்த ஒண்ணு. எனது வெற்றிகளை நான் ருசிக்க முடியாம இந்த குற்ற உணர்வு என்னை இப்போது தடுக்குது. காரணம், வயது இருக்கும்போது நான் எனது மனைவியுடன் அதிக நேரம் செலவழிக்கவே இல்லை. அத்தனை பொறுப்புகளையும் அவங்க கிட்டேயே தந்துட்டு எனது தொழில மட்டுமே மூழ்கியே இருந்தேன். ஆனா வெற்றி கழிப்புல திரும்பி பார்க்கும்போது அவரிடம் அன்பு செலுத்த நேரம் இருக்கும்போது அவர் எங்களுடன் இல்லை. எத்தனையோ குடும்ப நிகழ்வுகளையும், உறவினர் வருகைகளையும், குழந்தைகளின் குறும்புத்தனங்களையும் அவர் நான் இல்லாம தனியாகவே அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது ஏதோ ஒன்றத்தை நான் இழந்து விட்டதாகவே நான் உணர்றேன். ஆகவே வெற்றி பெறுவது மட்டுமே நோக்கமாக இருந்து விடாதீங்க. வாழ்க்கையில வரும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவிக்க பழகுங்க. அதுவே உங்களை வெற்றியை நோக்கி செலுத்த துவங்கிவிடும். இதுதான் என் அனுபவம் அப்படின்னு அவர் கூறி தன்னோட வாழ்க்கையோட அனுபவங்களை முடித்து கொண்டார். இவர் கூறியது போல வாழ்க்கையின் சின்ன சின்ன சந்தோஷங்களை எதிர்பாராம வரும் நிகழ்வுகளை அனுபவிக்கவும் நேரம் இருக்க வேண்டும். பின் நாட்கள்ல நீங்கள் நினைத்து பார்க்க வெற்றியின் ஊடாக இந்த சம்பவங்கள் மனதில் மகிழ்ச்சியை வரவழைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களே உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் ஊக்கமாக கூட இருக்கும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.